அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செங்கதிர். புதுவை பாவலர் மா இலை தங்கப்பா அவர்களின் மகன். இன்று எங்கள் தந்தையாரின் 3ஆம் நிறைவு நாள். இப்பெருந்தொற்று காலத்தில் எங்கள் பெற்றோர் வழி நின்று ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற வகைகளில் உதவி செய்வதோடு இணைய வழியிலான இப்பதிவை வெளியிடுகிறோம். அவரை நினைவு கூறுவதாக மட்டுமன்றி அவருடைய பாடல்களையும் கருத்துக்களையும் பரப்பும் பாதையில் நாங்கள் எடுத்து வைக்கும் அடுத்த அடியாகவும் இந்த வலைப்பதிவு அமைகிறது. அடுத்து கடந்த அக்டோபர் திங்கள் எங்கள் தாயார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருவாட்டி தரங்கண்டி என்கிற விசாலாட்சி தங்கப்பா அவர்களின் பிறந்த நாளையும் நிறைவு நாளையும் ஒட்டி நாங்கள் உருவாக்க தொடங்கிய ஒரு நிறைவு பதிவு பல்வேறு சூழல்களின் காரணமாக தற்போதுதான் முழு வடிவம் கொண்டுள்ளது. என் தங்கை மகள் இளவேனில் பாட்டியை நினைவு கூற அவரை பற்றி அறிந்தவர்களை பேச வைத்து ஒரு காணொலி வெளியிடலாமே என கூறியதை கொண்டு என் தங்கை மின்னல் எங்கள் தாயாருடன் பணியாற்றிய ஆசிரியர்கள், அவருடைய மாணவர்கள், குடும்ப நண்பர்கள் பலரையும் பேச வைத்து ஒரு காணொலியை உருவாக்கினோம். இப்பதிவு சற்றே நீண்டுவிட்ட போதிலும் இன்றியமையாத ஒரு ஆவணமாக கருதி எதையும் சுருக்காமல் வெளியிடுகிறோம். முன்பே இதுபோல எங்கள் தந்தையாரை பற்றி பேச வைத்து வானகத்தின் வாழ்வு இயக்கம் என்ற பெயரில் ஆவணப்படம் வெளியிட்ட PNS பாண்டியன் அவர்களை நன்றியோடு நிறைவு கூறுகிறேன். பதிவை 5 பகுதிகளாக பிரித்து குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் கேட்க விரும்பும் உங்களுக்கு இடர்தரா வகையில் அமைத்து இருக்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட நல் உள்ளங்களுக்கும் தந்தையாரின் பாடல்களை இசையுடன் பாடிய குழந்தைகளுக்கும் குடும்ப நண்பர்களுக்கும் எங்கள் நன்றி. வாய்ப்பான நேரங்களில் கேட்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க 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 வானுயர் தமிழ் மொழி வாழியவே. வாழ்க 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 வானுயர் தமிழ் மொழி வாழியவே. தாழ்வில்லாமல் வாழ்க்கை போங்க, மேன்மையோடு சீர்மை பொங்க. தாழ்வில்லாமல் வாழ்க்கை போங்க, மேன்மையோடு சீர்மை பொங்க. வாழ்க 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 வானுயர் தமிழ் மொழி வாழியவே. சொந்த மண் மீதில் தாய்மொழி குன்றல் தீதாகும் காணுகையாத நாட்டில் தமது முன்னுரிமை அழிமுறை செய்வார் தமிழினில் எது குறை. சொந்த மண் மீதில் தாய்மொழி குன்றல் தீதாகும் காணுகையாத நாட்டில் தமது முன்னுரிமை அழிமுறை செய்வார் தமிழினில் எது குறை. வாழ்க 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 வானுயர் தமிழ் மொழி வாழியவே. கனியோ பிழிவோ சுவையமிழ்தோ புலவர்கள் புகழுரு செழுமொழியே. கனியோ பிழிவோ சுவையமிழ்தோ புலவர்கள் புகழுரு செழுமொழியே. இனிமையினில் நிகரிலையே வளமிகுமே பொருள் நலம் மிகு தமிழ். கனியோ பிழிவோ சுவையமிழ்தோ புலவர்கள் புகழுரு செழுமொழியே. இனிமையினில் நிகரிலையே வளமிகுமே பொருள் நலம் மிகு தமிழ். வாழ்க 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 வானுயர் தமிழ் மொழி வாழியவே. சீர் பல கலை நூல் மெய்நெறி நூல் அறிவியல் காண்பாயே. பார் புகழ்வது காண், இலக்கியம் காண், அறம் பொருள் இன்பம் காண். கல்வியில் முன்னின்றே ஆய்மொழி தானாகி கோவிலில் மேலோங்கி பல வகையில் தனதுரிமை நிலை பெற உலகினர் வியப்புற. சீர் பல கலை நூல் மெய்நெறி நூல் அறிவியல் காண்பாயே. பார் புகழ்வது காண், இலக்கியம் காண், அறம் பொருள் இன்பம் காண். கல்வியில் முன்னின்றே ஆழ்மொழி தானாகி கோவிலில் மேலோங்கி பல வகையில் தனதுரிமை
இனிய தமிழ் மொழி வாழ்கின்றேன். எங்கள் தமிழ்நாட்டிலே இனிய தமிழ் பேசுவோம், எங்கள் தமிழ் பாடல்கள் எழுச்சியோடு பாடுவோம். எங்கள் தமிழ்நாட்டிலே இனிய தமிழ் பேசுவோம், எங்கள் தமிழ் பாடல்கள் எழுச்சியோடு பாடுவோம். எங்கள் தமிழ் கதைகளை எல்லாருக்கும் சொல்லுவோம், எங்கள் தமிழ் கதைகளை எல்லாருக்கும் சொல்லுவோம். எங்கள் தமிழ் கூத்துகள் ஆடி இன்பம் கொள்ளுவோம், எங்கள் தமிழ் கூத்துகள் ஆடி இன்பம் கொள்ளுவோம். எங்கள் தமிழ்நாட்டிலே இனிய தமிழ் பேசுவோம், எங்கள் தமிழ் பாடல்கள் எழுச்சியோடு பாடுவோம். எங்கள் தமிழ்நாட்டிலே இனிய தமிழ் பேசுவோம், இனிய தமிழ் பேசுவோம், இனிய தமிழ் பேசுவோம். கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே, கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன். கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே, கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன். கோணி கோணி நடந்திடுவேன், குலுங்க குலுங்க சிரிக்க வைப்பேன். கோணி கோணி நடந்திடுவேன், குலுங்க குலுங்க சிரிக்க வைப்பேன். ஆணை போல பெண்ணை போல அழகு காட்டி நடித்திடுவேன், ஆணை போல பெண்ணை போல அழகு காட்டி நடித்திடுவேன். கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன். வேடிக்கையாய் பேசிடுவேன், விளங்க வைப்பேன் உண்மைகளை. வேடிக்கையாய் பேசிடுவேன், விளங்க வைப்பேன் உண்மைகளை. கூடி கூடி சிரிக்கும் உங்கள் குட்டுக்களை பிட்டு வைப்பேன், கூடி கூடி சிரிக்கும் உங்கள் குட்டுக்களை பிட்டு வைப்பேன். கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன். கட்சி பல பெருகி போன கன்னி தமிழ்நாட்டினிலே, கட்சி பல பெருகி போன கன்னி தமிழ்நாட்டினிலே. குட்டி கரணம் பல கூசாமல் போட்டிடுவேன், குட்டி கரணம் பல கூசாமல் போட்டிடுவேன். கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன். குரங்கு போல பல்லிருப்பேன், குட்டி கதை சொல்லிடுவேன். குரங்கு போல பல்லிருப்பேன், குட்டி கதை சொல்லிடுவேன். அரங்கத்தில் நான் இல்லாவிட்டால் ஆட்டத்திலே சுவையும் இல்லை, அரங்கத்தில் நான் இல்லாவிட்டால் ஆட்டத்திலே சுவையும் இல்லை. கோமாளி நானே எலிமூஞ்சி கோமாளி நானே. ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், ஏமாளி போலிருப்பேன் எல்லாம் தெரிந்திருப்பேன், எல்லாம் தெரிந்திருப்பேன், எல்லாம் தெரிந்திருப்பேன்.
தங்கப்பாவினுடைய மாணவன். தங்கப்பா தமிழ் மரபு பாடல் பரம்பரையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துறையிலே மிகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தியவர். அவர் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. தமிழின் பெருமையை ஆங்கிலத்திலே வாசிக்கிறவர்கள் உணரும் வகையிலே புறநானூற்று செயல்களையும் அகநானூற்று செயல்களையும் குறுந்தொகை பாடல்களையும் முத்தொள்ளாயிரத்தையும் ஔவையாருடைய பாடல்களையும் வள்ளலாருடைய பாடல்களையும் வரிசையாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அறிமுகப்படுத்திய ஒரு பெரிய ஆளுமை. சிறுவர் பாடல்களிலே மிகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தியவரும் கூட. அவருடைய துணைவியார் விசாலாட்சி அம்மையார். அவருடைய இயற்பெயர் விசாலாட்சி. தமிழிலே அவர் தடங்கண்ணி என்று அழைக்கப்பட்டார். தங்கப்பா நம்மை விட்டு மறைந்து 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைவை தொடர்ந்து அவருடைய துணைவியாரும் மறைந்து விட்டார். 2 பெரிய மறைவுகள் அடுத்தடுத்து நிகழ்ந்துவிட்டன. எனக்கு 17-18 வயது இருக்கும் பொழுது 1975 நான் தாகூர் கலைக்கல்லூரியில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக சேர்ந்தேன். என்னுடைய முக்கியமான பாடம் கணக்கு. எங்களுடைய கணக்கு பிரிவுக்கு தமிழ் பாடம் எடுப்பதற்காக தங்கப்பா அவர்கள் வந்தார்கள். தமிழ் கவிதை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்த வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு இயங்கி வந்த ஒரு இளைஞன் நான். அப்போது தினமும் எண்ணற்ற கவிதை வரிகளை எழுதி அவரிடம் கொண்டு போய் காட்டி விவாதித்து அவர் எனக்கு திருத்தி கொடுப்பார். அது தினசரி சடங்காகவே நாங்கள் வைத்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாள் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஆசிரியருடைய ஓய்வறையிலே அவர் இருக்கும் பொழுது அவரை சென்று சந்தித்து நான் எழுதிய பாடல்களை அவரிடம் காட்டி திருத்தம் பெறுவது ஒரு வழக்கமாகவே என்னிடம் இருந்தது. என்னுடைய நீளமான பாடல்களை திருத்துவதற்கு அந்த சிறிய ஓய்வு நேரம் பொருத்தமாக அமையவில்லை. அதனால் நான் அவரை வீட்டுக்கு சென்று சந்திக்க வேண்டும் என்று விரும்பினேன். விடுமுறை நாள்களிலே அவருடைய வீட்டுக்கு சென்று என்னுடைய பாடல்களை காட்டி திருத்தம் பெற்றேன். அப்படி வீட்டுக்கு செல்லும் பொழுதுதான் அவர் தன்னுடைய குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய மனைவி விசாலாட்சி அம்மையாரையும் அவருடைய பிள்ளைகளையும் எனக்கு அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தினார். அந்த குடும்பம் என்னையும் ஒரு பிள்ளையாக எடுத்துக்கொண்டது அந்த கணத்திலே என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் என்னை ஒரு 5வது பிள்ளையாகத்தான் அந்த குடும்பத்திலே அவர் கருதினார். அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்களை அந்த இளம் வயதிலே நான் கேட்டபொழுது நான் அடைந்த பரவசம் அளவு கடந்தது. அவருடைய துணைவியாருடைய பெயரை நான் விசாலாட்சி என்றும் தடங்கண்ணி என்றும் சொன்னேன் அல்லவா. ஆனால் அவர் மிகவும் பிரியமுடன் அவரை தங்கம் என்று அழைப்பதைத்தான் அன்று நான் கேட்டேன். அன்று மட்டுமல்ல, அவருடைய மறைவு வரை அவர் அந்த வார்த்தை வழியாகத்தான் அவரை அழைத்தார். வாய் நிறைய அவர் அழைக்கிற அந்த தங்கம் என்னும் குரல் என்னுடைய செவியிலே இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த குரல் வழியாக அவர்கள் இருவரிடையே இருந்த ஒரு பாச பிணைப்பையும் நெருக்கத்தையும் என்னால் உணர முடிந்தது. அந்த குரல்தான் அவர்களுக்கு இடையே இருந்த ஒரு மிகப்பெரிய உறவு பாலம் என்று நான் சொல்வேன். தங்கப்பா மிகச்சிறந்த கவிஞராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்க வேண்டும் என்கிற கனவு அவரை விட அம்மாவுக்கு அதிகமாக இருந்தது என்றுதான் நான் சொல்வேன். அவர் பாடல் எழுதுகிற உத்வேகத்திலே பாடல்களை எழுதிவிட்டு அடுத்த பாட்டுக்கு கடந்து போய்விடுவாரே தவிர அந்த பாடல்களை சேமிப்பதிலோ கோப்புகளாக வரிசைப்படுத்தி வைப்பதிலோ ஒழுங்குபடுத்தி வைப்பதிலோ அந்த அளவுக்கு அவர் அக்கறை காட்டுவதில்லை. ஆனால் அம்மா அவர்கள் அவற்றையெல்லாம் சீர்படுத்தி கோப்புகளாக வைத்து தொகுதிகளாக உருவாக்குவதில்
அவரே அதிக அக்கறையை காட்டினார். அவருடைய ஒவ்வொரு தொகுப்பு உருவாவதற்கு பின்னால் அம்மாவினுடைய உழைப்பு இருந்தது, அக்கறை இருந்தது. அவருடைய ஆளுமையை சிறுக சிறுக அவரே செதுக்கினார் என்று கூட நாம் சொல்ல முடியும். அந்த ஆளுமை உருவாக்கத்தின் பின்னால் அம்மாவினுடைய உழைப்பு, கனவு, அர்ப்பணிப்பு உணர்வு அனைத்தும் மதிக்கத்தக்கவை. அவை அனைத்தும் சேர்ந்துதான் அவர் உருவானார் என்று நான் சொல்வேன். அவை இல்லாவிட்டால் அவை உருப்பெற்றிருக்க முடியாது. அவருடைய ஆளுமையின் பின்னால் அவர் ஒரு பெரிய விசையாக, உந்து சக்தியாக, நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆற்றலாக அவர் இருந்தார். மேடையிலே அவர் பேசும்பொழுது அவையிலே அவர் ஓரமாக இருந்து காதுகுளிர கேட்பதை நான் பலமுறை கண்ணார பார்த்திருக்கிறேன். அவருடைய பாடல் தொகுதிகள் வெளியீட்டு விழாவிலும் கட்டுரை தொகுதிகள் வெளியீட்டு விழாவிலும் அவர் கலந்து கொண்டு ஓரமாக உட்கார்ந்து அவர் பேசுவதை, அவர் காதுகுளிர கேட்பதை பல தருணங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி ஒரு ஆளுமையை உருவாக்கி எட்ட நின்று பார்ப்பது என்பது ஒரு பரவசத்துக்குரிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் அடையவே அவர் விரும்பினார். அவருடைய பாடல்கள் அடங்கிய ஒரு குறுந்தகடு உருவாக்கத்துக்கு அவருடைய உழைப்பே மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். பாரதியாருக்கு எப்படி ஒரு செல்லம்மாள் உத்வேக சக்தியாக இருந்தாரோ, அதே போல தங்கப்பாவனுடைய படைப்பாற்றலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் அம்மா. தங்கப்பாவனுடைய பெயர் இருக்கிற வரையிலே, தங்கப்பாவனுடைய பெயர் சொல்லப்படுகிற வரையிலே அம்மாவினுடைய பெயரும் இணைந்தே ஒலிக்கும் என்று நான் கருதுகிறேன். அம்மாவுக்கு அந்த ஒரு ஆளுமை மட்டுமல்ல, அவர் இன்னொரு கூடுதலான ஒரு ஆளுமை பண்பும் உள்ளவர். அவர் அடிப்படையிலே ஒரு பள்ளி ஆசிரியர். பள்ளி ஆசிரியர் என்றால் சாதாரணமாக வகுப்புக்கு சென்று பாடம் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எழுத வைத்து பாட வைத்து திரும்பி வருகிற ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. அவர் தன்னிடம் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மிகச்சிறந்த ஒரு மாணவியாக வர வேண்டும் என்ற கனவு காண்கிற ஒரு லட்சிய ஆசிரியர். வகுப்புல பாடம் படிக்க வருகிற பிள்ளைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இடைநின்று விடக்கூடாது என்கிற ஒரு ஆவேசமும் அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பு உணர்வும் உள்ள ஒரு ஆசிரியையாக அவர் விளங்கினார். அதை நான் பல முறை கண்ணார பார்த்திருக்கிறேன். நான் என்னுடைய வீடு ரெட்டியார்பாளையத்தில் இருந்தது. அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கிற தொலைவில் தான் அன்னை நிலையம் என்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த அன்னை நிலையத்தில் அம்மா தலைமை ஆசிரியராக இருந்தார். தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியினுடைய தங்கைகள் அங்கே மாணவிகளாக படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து சென்று விடுவதற்காகவும் திரும்பி அழைத்து வருவதற்காகவும் பல முறை அந்த பள்ளிக்கு போகும் பொழுது அவர் மற்ற மாணவிகளிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நான் நேராக பார்த்திருக்கின்றேன். மாணவிகளை செதுக்குவது என்பது சாதாரண வேலை அல்ல. அவர்களிடம் அடங்கி இருக்கிற ஆற்றலை கண்டுபிடித்து அந்த ஆற்றலை மேம்படுத்துவதற்கு தேவையான பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மேலேற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையான செயல். அந்த சாதனையான செயலை மீண்டும் மீண்டும் அவர் செய்து கொண்டே இருந்தார். அந்த செயலை செய்வதிலே அவருடைய மனம் ஏதோ வகையிலே நிறைவுற்றது. அந்த மன நிறைவுக்காகவே அந்த செயலை அவர் மீண்டும் மீண்டும் ஆற்றிக்கொண்டிருந்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அந்த அன்னை நிலையம் பள்ளியிலே என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், தேவராஜ் என்பவர். அவருடைய சகோதரி அங்கு ஆசிரியராக இருந்தார். அவருடைய வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது அம்மா எப்படி இருப்பார் என்று நான் கேட்பது உண்டு. அவர் ஒரே ஒரு சொல்லிலே அதை சொன்னார், ஜெம் ஆஃப் த பர்சன் என்று சொன்னார். அப்படி ஒரு பாராட்டுக்கும் பட்டத்துக்கும் உரிய ஒரு பெரிய முத்தாக அவர் ஆசிரியராக இருந்தார். நல்லாசிரியாக அவர் இருந்தார். ஆசிரியர்களும் மாணவிகளிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது எளிதல்ல. ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்குபவர்கள் மாணவிகளிடம் நல்ல பெயர் வாங்குவதில்லை. மாணவிகளிடம் நல்ல பெயர்கள் வாங்குபவர்கள் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் வாங்குவதில்லை. ஆனால் அம்மா
தன்னிடம் பணிபுரிகிற எல்லா ஆசிரியர்களிடமும் தன்னுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளிடமும் நல்ல பெயரை பெற்றவர், அன்பை பெற்றவர், நெருக்கத்தை வளர்த்து கொண்டவர். அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட பல மாணவிகளும் ஆசிரியர்களும் அவரை தொடர்ந்து தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வந்து பழகி பேசிவிட்டு அறிவுரை கேட்டு செல்வதை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். இந்த ஒரு பகுதி, இந்த அன்பு கலந்த இந்த ஒரு பகுதி மட்டுமல்ல, இன்னொரு முகமும் அம்மாவுக்கு உண்டு. ஒரு போர்க்குணம் கொண்டவர். அவர் அன்னை நிலையத்திலிருந்து பலவேறு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டு கடைசியாக இன்னொரு பள்ளிக்கு வந்தார். நான் அந்த பள்ளியினுடைய இடத்தை சொல்ல விரும்பவில்லை. அந்த பள்ளி ஒரு அரசு பள்ளி, வெறும் கட்டிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இன்னும் சுற்றுச்சுவர்கள் எதுவும் எழவில்லை. சுற்றுச்சுவர்கள் இல்லாமல் அந்த பள்ளி இயங்கி வந்தது. அந்த பள்ளியை ஒட்டி ஒரு அரசியல் புள்ளியினுடைய ஒரு இடம் இருந்தது. அவர் மெல்ல மெல்ல இந்த பள்ளிக்கு உரிய இடத்தை ஆக்கிரமித்து ஒரு பெரிய வேலையை அகலமாக கட்டுவதற்கு அவர் முயற்சி எடுத்தார். அப்பொழுது அங்கே ஆசிரியர்களாக பணிபுரிந்திருந்த மற்றவர்கள் அந்த பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்த போது கூட அம்மா துணிச்சலாக அதை தட்டி கேட்டு பள்ளியினுடைய இடம் பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டு போராடினார். அந்த அரசியல் புள்ளியிடம் நேருக்கு நேராக நின்று போராடினார். அவர் அரசியல் புள்ளி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெவ்வேறு விதமாக அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்த பொழுது இவர் நேர்மையான விதத்திலேயே நேர்மையான அதிகாரிகளினுடைய துணையோடு அந்த இடத்தை மீட்டு பள்ளிக்கே சொந்தமாக வைக்கும் அளவிலே அவர் பாடுபட்டார். அது மட்டுமல்ல, அதுவரை எழாமல் இருந்த ஒரு சுற்றுச்சுவர் அந்த பள்ளியை சுற்றி கட்டப்பட்டது. அந்த பள்ளி சுவரால் தான் அந்த நிலம் காப்பாற்றப்பட்டது. நான் இன்றைக்கும் அந்த பள்ளி வழியாக போகும்பொழுது அந்த சுற்றுச்சுவரை பார்க்கும் பொழுது அம்மாவை நினைப்பது உண்டு. சுற்றுச்சுவர் போல அம்மா இருந்து அதை காப்பாற்றினார். சுற்றுச்சுவர் என்பது ஒரு காவல் அரண். அம்மா பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலே ஒரு காவல் அரணாக அவர் தன்னுடைய பணிக்காலத்திலே அவர் இயங்கினார். பிறகு அவர் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மாற்றப்பட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டார். ஆனாலும் கூட அவருடைய ஆளுமையின் அடையாளமாக, அவருடைய போர்க்குணத்தினுடைய அடையாளமாக, அவருடைய ஈடுபாட்டினுடைய அடையாளமாக அந்த சுற்றுச்சுவர் இன்னும் அந்த பள்ளிக்கூடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மகத்தான ஒரு ஆளுமைகளின் கலவையாக அவர் இருந்தார். ஒரு பக்கம் தன்னுடைய அன்பார்ந்த கணவனின் படைப்பாளுமையை இந்த உலகம் புரிந்து கொள்கிற விதத்திலே முன்வைக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை சார்ந்த ஆளுமை அவரிடம் செயல்பட்டது. இன்னொரு புறம் தன்னிடம் பயில்கிற மாணவிகள் மேம்பட்ட ஒரு கல்வியை பட்டத்தை அடைந்து மேலான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்கிற ஆசை கனவு இருந்தது. இன்னொரு பக்கம் நியாயத்துக்காக குரல் எழுப்பி எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிவு மிக்க அறம் சார்ந்த ஆளுமை அவரிடம் இருந்தது. இப்படி பல மேலான ஆளுமைகளின் கலவையாக இருந்தவர் அம்மா. அவர் மறைந்து போனது மிகவும் துயரம் அளிக்கிறது. அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த உரையை நிகழ்த்தியதிலே நான் ஓரளவு மனநிறைவு அடைகிறேன். அவருக்கு செலுத்துகிற அஞ்சலியாகவே இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. நீ ஓர் இலக்கியமே குழந்தாய், நீ ஓர் இலக்கியமே, நீ ஓர் இலக்கியமே குழந்தாய், நீ ஓர் இலக்கியமே. தூயோர் உளத்தினில் தூண்டா விளக்கு நீ, தூயோர் உளத்தினில் தூண்டா விளக்கு நீ, தோயார் மனங்களில் பாயா மகிழ்ச்சி நீ, தூயோர் உளத்தினில் தூண்டா விளக்கு நீ, தோயார் மனங்களில் பாயா மகிழ்ச்சி நீ.
தோய்தொறும் புத்தின்பம் புது பொருள் காட்டுவாய். தோய்தொறும் புத்தின்பம் புது பொருள் காட்டுவாய். சோர்வுறும் உளங்களின் துன்பினை மாற்றுவாய். நீ ஓர் இலக்கியமே குழந்தாய், நீ ஓர் இலக்கியமே. ஆய்வினில் அடங்கிலை அரும்பொருள் முடிவு நீ. ஆய்வினில் அடங்கிலை அரும்பொருள் முடிவு நீ. அழகு நீ உள்ளொளி அமிழ்ந்திடும் வடிவு நீ. ஆய்வினில் அடங்கிலை அரும்பொருள் முடிவு நீ. அழகு நீ உள்ளொளி அவிழ்ந்திடும் வடிவு நீ. நீ ஓர் இலக்கியமே குழந்தாய், நீ ஓர் இலக்கியமே. வெண்பளிங்கோடையில் மிதந்திடும் நீலம். வெண்பளிங்கோடையில் மிதந்திடும் நீலம். நின் விழிமலராயிரம் பாடல்கள் கூறுமே. வெண்பளிங்கோடையில் மிதந்திடும் நீலம். நின் விழிமலராயிரம் பாடல்கள் கூறுமே. புன்னகை மெல்லிதழ் நிலவொளி பாயுமே. புன்னகை மெல்லிதழ் நிலவொளி பாயுமே. பொருளில மழலையும் தமிழிசை தோயுமே. புன்னகை மெல்லிதழ் நிலவொளி பாயுமே. பொருளில மழலையும் தமிழிசை தோயுமே. நீயோர் இலக்கியமே குழந்தாய், நீயோர் இலக்கியமே. நீயோர் இலக்கியமே குழந்தாய், நீயோர் இலக்கியமே. மஞ்சள் சட்டை மாட்டி மாலை வாண்டும் நின்றது. மஞ்சள் சட்டை மாட்டி மாலை வாண்டும் நின்றது. சிவப்பு சட்டை மாட்டி செங்கதிரும் நின்றது. சிவப்பு சட்டை மாட்டி செங்கதிரும் நின்றது. கருப்பு சட்டை மாட்டி கழுகுவானில் சென்றது. கருப்பு சட்டை மாட்டி கழுகுவானில் சென்றது. இருட்டு சட்டை மாட்டி இரவு வந்து நின்றது. இருட்டு சட்டை மாட்டி இரவு வந்து நின்றது. குரங்கு மாமா வந்தார், குட்டி கரணம் போட்டார். குரங்கு மாமா வந்தார், குட்டி கரணம் போட்டார். பரங்கி வயிற்றை காட்டி பல்லை இழுத்து நின்றார். பரங்கி வயிற்றை காட்டி பல்லை இழுத்து நின்றார். காளிக்கச்சை மாட்டி மேல் சட்டை மாட்டி. காளிக்கச்சை மாட்டி மேல் சட்டை மாட்டி. ஆட போட நின்ற அழகு குரங்கு மாமா. ஆளி போலி நின்ற அழகு குரங்கு மாமா. திமுக்கு தக்கா திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி. சின்ன பாட்டி தோட்டத்தில் சவுப்பு தக்காளி. திமுக்கு தக்கா திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி. சின்ன பாட்டி தோட்டத்தில் சவுப்பு தக்காளி. சமைக்கும் முன்னே தொண்டைக்குள்ளே நீர் சுரந்தாச்சு. சமைக்கும் முன்னே தொண்டைக்குள்ளே நீர் சுரந்தாச்சு. சக்கை பிழிந்து போட்ட இடத்தில் விதை முளைச்சாச்சு. சக்கை பிழிந்து போட்ட இடத்தில் விதை முளைச்சாச்சு. திமுக்கு தக்கா திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி. சின்ன பாட்டி தோட்டத்தில் சவுப்பு தக்காளி. சின்ன பாட்டி தோட்டத்தில் சவுப்பு தக்காளி. சின்ன பாட்டி தோட்டத்தில் சவுப்பு தக்காளி. கட 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 வண்டி கடிது செல்லும் புகை வண்டி. கட 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 வண்டி கடிது செல்லும் புகை வண்டி. தட 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 வண்டி தந்த வாழத்தில் போம் வண்டி. தட 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 வண்டி தந்த வாழத்தில் போம் வண்டி. குப் 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 என்றே குமரி புகையை கக்கிடுமே. குப் 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 என்றே குமரி புகையை கக்கிடுமே. அப்புறம் இப்புறம் நகராமல் அழகை நெழுந்து சென்றிடுமே. அப்புறம் இப்புறம் நகராமல் அழகை நெழுந்து சென்று
சிக் புக் என்றிடுமே சிறுவர் மகிழ வந்திடுமே சிக் புக் என்றிடுமே சிறுவர் மகிழ வந்திடுமே அக்கம் பக்கம் ஊர்களுக்கே அழைத்து நம்மை சென்றிடுமே அக்கம் பக்கம் ஊர்களுக்கே அழைத்து நம்மை சென்றிடுமே அழைத்து நம்மை சென்றிடுமே. பொன்னும் மணியும் மழையில்லை புன்சிரிப்பு தான் அழகு. பொன்னும் மணியும் மழையில்லை புன்சிரிப்பு தான் அழகு. பின்னல் கொண்டை அழகில்லை பேனை ஒழிப்பதுதான் அழகு. பின்னல் கொண்டை அழகில்லை பேனை ஒழிப்பதுதான் அழகு. பொன்னும் மணியும் மழையில்லை புன்சிரிப்பு தான் அழகு. பொன்னும் மணியும் மழையில்லை சிரிப்பு தான் அழகு. பட்டு சட்டை அழகில்லை பணிவாயிருப்பதுதான் அழகு. பட்டு சட்டை அழகில்லை பணிவாயிருப்பதுதான் அழகு. பொட்டு வைப்பதில் அழகில்லை பொறுமை அமைதி தாம் அழகு. பொட்டு வைப்பதில் அழகில்லை பொறுமை அமைதி தாம் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. பின்னல் கொண்டை அழகில்லை பேனை ஒழிப்பதுதான் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. கண்ணில் மையும் அழகில்லை கனிந்த பார்வைதான் அழகு. கண்ணில் மையும் அழகில்லை கனிந்த பார்வைதான் அழகு. அண்ண நடையில் அழகில்லை அன்பாய் நடத்தல் தான் அழகு. அண்ண நடையில் அழகில்லை அன்பாய் நடத்தல் தான் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. பின்னல் கொண்டை அழகில்லை பேனை ஒழிப்பதுதான் அழகு. பின்னல் கொண்டை அழகில்லை பேனை ஒழிப்பதுதான் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. பொன்னும் மணியும் அழகில்லை சிரிப்பு தான் அழகு. வணக்கம். சிலரை பற்றி நினைக்கும் பொழுதே நம்மை ஒரு உற்சாகம் சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்டவர்தான் திருமிகு விசாலாட்சி தங்கப்பா அவர்கள். விசாலாட்சி தங்கப்பாவை முதலில் எங்கே எப்படி எந்த நேரத்தில் சந்தித்தேன் என்று சொல்ல இயலவில்லை. ஆரோவில்லிற்கு 1976 வந்து சேர்ந்தேன். அதற்கு முன்னரேயே புதுவை கம்பன் விழாவில் கலந்து கொள்ள சில முறை வந்தபொழுது அமரர் அருணகிரி, திருமதி மதன கல்யாணி மற்றும் சில புதுவை பேராசான்களுடன் விழா நிறைவுக்கு பின் மேடையிலிருந்து இறங்கிய பிறகு திருமதி விசாலாட்சியுடன் கலந்துரையாடியதாக நினைவு அலை எழுப்புகிறது. தங்கப்பா அண்ணாவை எழுத்துலக நட்பினர் வழி ஏற்கனவே அறிந்திருந்தேன். ஆரோவில்லில் நான் தங்கி எனது கல்வி பணியையும் கிராம சமூக களப்பணியையும் தொடங்கிய காலகட்டத்தில் தங்கப்பா அண்ணா குடும்பத்தினருடன் நம் வளாகத்திற்கு சைக்கிள் உலா வந்து செல்வார். கானுலா என்று சொல்வார். நம்முடன் இணைந்து பணியாற்றிய சகோதரர் அர்த்தனாரியுடன் வானரங்கம் வீடு சென்று உறவினை வளர்த்து கொண்டோம். செங்கதிர், இளம்பிறை, விண்மீன், மின்னல் எனும் குழந்தைகள் என்னை அப்போதே அத்தை அத்தை என்று செல்லமாக உறவு கொண்டாடினார்கள். நானும் தங்கப்பாவை அண்ணா என்றும் விசாலாட்சி அம்மையை அண்ணி என்றும் அழைக்க தலைப்பட்டேன். இன்று வரை குடும்ப உறவு உரிமை அடுத்த தலைமுறையினராலும் மேலெடுத்து செல்லப்படுகிறது. இது ஒரு அரை நூற்றாண்டு நட்புறவு. விசாலாட்சி அண்ணியார் தங்கப்பா அண்ணனின் படைப்புகள் மீது தீவிர காதல் கொண்டவர். அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய படைப்புகள் மீதும் தீவிர காதல் கொண்டவர். அவர் புது புது கவிதைகள் எழுதும்போது எங்களிடம் சொல்லி சொல்லி பெருமைப்படுவார். தங்கப்பாவின் தமிழ் பாடல்களுக்கு மகள், பேரப்பிள்ளைகள் நாட்டியமாடுவது,
இசைக்கு ஒத்த கருவிகள் வாசிப்பது என பார்த்து பார்த்து அவர்களை பழக்கியதோடு ஆனந்தமாக ரசித்து உற்சாகப்படுத்துவார். நம்மிடையே ரசனையையும் மிக அழகாக பகிர்ந்து கொள்வார். மற்றொரு புறம் ஆரோவில்லில் நாம் எடுக்கும் இலக்கிய விழாக்களில் அண்ணாவும் அண்ணியும் இருவருமே தவறாது கலந்து கொண்டு தமிழ் உறவை வளர்த்தார்கள் என்பதை இன்றும் நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். தங்கப்பா அண்ணா ஒரு முறை எனக்கு வாக்களித்தபடி ஓராண்டில் எனது 50 தமிழ் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தார்கள். அவருடைய மொழி ஆளுமை அற்புதமானது. அந்த பாக்கள் கூழாங்கல் பெபிள் எனும் இருமொழி நூலாக மலர்ந்துள்ளது. அம்மொழியாக்கத்தின் போது அன்னியார் அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து எனது கவிதைகளை சிலாகித்து பேசுவார். எனக்கு உற்சாகம் கூடுதலாகும். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெறுவது போலத்தான். எந்த நிலையிலும் மற்றவரின் சிறு செயல்பாடுகளையும் சிறப்பித்து பாராட்டும் பண்பாடு விசாலாட்சி அன்னியாரின் தனி உடைமை. மலர்ந்த முகம், இனிய தனித்தமிழ் குரல், மூக்குத்தி ஒளி கண் ஒளியுடன் போட்டி போடும் பேரழகு. தங்கப்பா அண்ணா மீது அவர் வைத்திருந்த ஆழ்ந்த காதல், பிள்ளைகள் மீது கொண்டிருந்த அளவற்ற நம்பிக்கை, சக மனிதர்களிடம் காட்டிய இனிய உறவு என எல்லாவற்றின் ஒரு சிறப்பு கலவை அவர் நம்முடன் தடங்கண்ணி தங்கப்பாவாக என்றும் வாழ்கிறார். நல்ல மனைவி, நற்றாய், நல்தோழி என்பதையும் தாண்டி ஒரு நல்ல ஆசிரியை, இளைய தலைமுறையினரை ஆற்றுப்படுத்திய பண்பட்ட கல்வி ஆளுமை அவருடையது. புதுச்சேரியின் பெருமைமிகு பெண்மணி விசாலாட்சி தங்கப்பா ஒரு மங்கையர் திலகம் எனது நெஞ்சுக்குள் எப்போதும் நிறைந்து. ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா, ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா. பாடும் அருவி ஓரம் பறவை பாடி மகிழும் சாரல், பாடும் அருவி ஓரம் பறவை பாடி மகிழும் சாரல். ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா, ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா. மந்தி தாவும் கிளை மேல் புள்ளி மான்கள் தாவும் தலை மேல், மந்தி தாவும் கிளை மேல் புள்ளி மான்கள் தாவும் தலை மேல். குந்தி இருந்த காளை கண்டு குடல் திரிக்க ஓடும், குந்தி இருந்த காளை கண்டு குடல் திரிக்க ஓடும். ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா, ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா. பச்சை மரங்கள் செடிகள் ஒளி படரும் கொடிகள் புதர்கள், பச்சை மரங்கள் செடிகள் ஒளி படரும் கொடிகள் புதர்கள். மொச்சை கமழும் வயல்கள் நீர் மொண்டு பருக சுனைகள், மொச்சை கமழும் வயல்கள் நீர் மொண்டு பருக சுனைகள். ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா, ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா. பாடும் அருவி ஓரம் பறவை பாடி மகிழும் சாரல், பாடும் அருவி ஓரம் பறவை பாடி மகிழும் சாரல். ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா, ஆட வருகின்றாயா தம்பி, ஆட வருகின்றாயா. அண்ணா அக்காவின் மீன் மின்னல் ஓடி வாருங்கள், அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். தண்ணீர் ஊற்ற வாளிகளை எடுத்து கொள்ளுங்கள், தட்டு கூடை மண்வெட்டியும் கையில் கொள்ளுங்கள். தண்ணீர் ஊற்ற வாளிகளை எடுத்து கொள்ளுங்கள், தட்டு கூடை மண்வெட்டியும் கையில் கொள்ளுங்கள். அவரை விதை புடலை விதை ஊன்றிட வேண்டும்,
அதற்கேற்ற பந்தல் இங்கே அமைத்திட வேண்டும். அவரை விதை புடலை விதை ஊன்றிட வேண்டும். அதற்கேற்ற பந்தல் இங்கே அமைத்திட வேண்டும். அண்ணா அக்காவின் மீன் மின்னல் ஓடி வாருங்கள். அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். பாகல் விதை பரங்கி விதை போடவும் வேண்டும். பாகல் விதை பரங்கி விதை போடவும் வேண்டும். படர்வதற்கு வேலி ஓரம் பார்த்திட வேண்டும். பாகல் விதை பரங்கி விதை போடவும் வேண்டும். படர்வதற்கு வேலி ஓரம் பார்த்திட வேண்டும். கத்தரிக்கு நாற்றங்கால் அமைத்திட வேண்டும். கத்தரிக்கு நாற்றங்கால் அமைத்திட வேண்டும். காரமிளகாய்க்கும் இடம் ஒதுக்கிட வேண்டும். அண்ணா அக்கா விண்மீன் மின்னல் ஓடி வாருங்கள். அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். அண்ணா அக்கா விண்மீன் மின்னல் ஓடி வாருங்கள். அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். கொத்துங்கடா வெட்டுங்கடா கட்டி தட்டுவோம். கோணல் மாணல் இல்லாமல் பாத்தி கட்டுவோம். கொத்துங்கடா வெட்டுங்கடா தட்டி தட்டுவோம். கோணல் மாணல் இல்லாமல் பாத்தி கட்டுவோம். கூடையிலே எருவிருக்கு மின்னல் எடுத்து வா. கூடையிலே எருவிருக்கு மின்னல் எடுத்து வா. குச்சி தூசி இல்லாமல் கலந்து வைத்து வா. குச்சி தூசி இல்லாமல் கலந்து வைத்து வா. மேடு பள்ளம் இல்லாமல் நிரவிட வேண்டும். மேடு பள்ளம் இல்லாமல் நிரவிட வேண்டும். மிதித்து விட்டால் மண் இறுகும் கவனமும் வேண்டும். மேடு பள்ளம் இல்லாமல் நிரவிட வேண்டும். மிதித்து விட்டால் மண் இறுகும் கவனமும் வேண்டும். முள்ளங்கி வெண்டை விதை ஊன்றிடுவோமே. முள்ளங்கி வெண்டை விதை ஊன்றிடுவோமே. முளைக்கீரை சிறுகீரை விதைத்திடுவோமே. அண்ணா அக்காவின் மீன் மின்னல் ஓடி வாருங்கள். அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். அம்மா அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். தள்ளி தள்ளி கொத்தவரை ஊன்றி புதைப்போம். தக்காளி நாற்றுக்கு வேறிடம் பார்ப்போம். தள்ளி தள்ளி கொத்தவரை ஊன்றி புதைப்போம். தக்காளி நாற்றுக்கு வேறிடம் பார்ப்போம். ஓடி வாடா விண்மீன் இங்கே தண்ணீர் கொண்டு வா. ஓடி வாடா விண்மீன் இங்கே தண்ணீர் கொண்டு வா. ஊற்றாதே மெல்ல மெல்ல தெளிக்க வேண்டுமே. ஊற்றாதே மெல்ல மெல்ல தெளிக்க வேண்டுமே. ஓடி வாடா விண்மீன் இங்கே தண்ணீர் கொண்டு வா. ஊற்றாதே மெல்ல மெல்ல தெளிக்க வேண்டுமே. பாடுபட்டு தோட்டமிட்டால் பயன் கிடைக்குமே. பாடுபட்டு தோட்டமிட்டால் பயன் கிடைக்குமே. பகிர்ந்துண்டு வாழ்வதுதான் நமக்கு பிடிக்குமே. பகிர்ந்துண்டு வாழ்வதுதான் நமக்கு பிடிக்குமே. அண்ணா அக்கா விண்மீன் மின்னல் ஓடி வாருங்கள். அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். அம்மா அப்பா தோட்டம் போடச் சொன்னார் ஓடி வாருங்கள். மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. முற்றத்து பந்தலிலே பீர்க்கம் பூ பூத்திருக்கு. முற்றத்து பந்தலிலே பீர்க்கம் பூ பூத்திருக்கு. மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. காட்டாங்கரை ஏரி ஓரம் காசி தும்பை பூத்திருக்கு. காட்டாங்கரை ஏரி ஓரம் காசி தும்பை பூத்திருக்கு. கண்ட கண்ட பக்கமெல்லாம் துத்திப்பூ பூத்திருக்கு. கண்ட கண்ட பக்கமெல்லாம் துத்திப்பூ பூத்திருக்கு. மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. முற்றத்து பந்தலிலே பீர்க்கம் பூ பூத்திருக்கு. முற்றத்து பந்தலிலே பீர்க்கம் பூ பூத்திருக்கு. மூங்கில் படல் வேலி மேலே கோவை கொடி பூத்திருக்கு. கோவை கொடி பூத்திருக்கு. கோவை கொடி பூத்திருக்கு. நான் பசுபதி
அதாவது தமிழ் மாமணி பசுபதி பேசுகிறேன். தடங்கண்ணி அக்கா பற்றி பேசுகிறேன். தடங்கண்ணி அக்காவை, அதாவது தடங்கண்ணி அக்காவினுடைய பதிவு பெயர், அதாவது பழைய பெயர், இயற்பெயர் விசாலாட்சி என்பதாகும். நான் இவர்களை முதல்ல தடங்கண்ணி அக்காவை நான் சந்தித்தது புதுச்சேரி ஏனம் வெங்கடாசலம்பிள்ளை தெருங்கிற அந்த தெருவில் 60ஆம் எண் இல்லத்தில். அப்போ அதாவது மின்னல் பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 திங்களுக்கு முன்னால் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். 1969ஆம் ஆண்டு. அப்போ இவங்களும், அதாவது தடங்கண்ணி அக்காவும் தங்கப்பா ஐயாவும் சேர்ந்து எனக்கு திருமுடி நகரில் ஒரு வீடு குடக்கூடிக்க பிடிச்சு அதில் கையொப்பமிட்டு 2 பேரும் கையொப்பமிட்டு என்னை அமர்த்தினாங்க. பிறகு எனக்கு திருமணம் நடந்த பொழுது தங்கப்பா ஐயாவும் இவங்களும் தான் சேர்ந்து நடத்தினாங்க. நான் இன்றியமையாமல் ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டால், தடங்கண்ணி அக்கா கிட்ட, அதாவது என்னை உண்மையான தம்பியாகவே நினச்சாங்க. என் தோற்றமும் அதற்கு தக்க மாதிரி இருந்ததா என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் இசை பற்று, அது கொஞ்சம் அந்த கர்நாடக இசை என்று சொல்லப்படுற அந்த பழைய இசை மேலே எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடெல்லாம் உண்டு. பிற்காலத்தில் கூட அக்கா மிகவும் தளர்ந்திருந்த நிலையில் இப்போ நான் தளர்ந்திருக்கிறேன். அந்த அக்கா சொன்ன முறைகளை தான் நான் பின்பற்றேன். ஒரு முறை அக்கா கூட காலம் அடித்து வச்சிருந்த போது இன்னிசை வேந்தன் இது மாதிரி வைக்காதீங்க, மொட்டன் மேலே வைங்கன்னு சொன்னதை ஏதோ இப்போ கூட அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான். தங்கப்பா ஐயாவுடைய, அதாவது அந்த தொலைபேசியில் பேசும்போதே இது தங்கப்பா இல்லம் அப்படின்னு வானகம்னு பேர் வச்சிருந்தாருல்ல, அதில் வானகத்தில் அந்த வானகத்தில் இயங்குகிற அந்த ஆற்றல் இருக்க, ஈர்ப்பாற்றலே தடங்கண்ணி தங்கப்பா தான். அக்கான்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இப்போ அக்கான்னே சொல்லிட்டு வரேன். தடங்கண்ணி அக்கா என்னுடைய சொந்த அக்கா, திருச்சியில் உடன் பிறந்த அக்கா சம்பூர்ணம்னு அவங்களுக்கு தெரியும். தடங்கண்ணி அக்காவுக்கு தெரியும். சம்பூர்ண அக்கா கூட இப்போ அண்மையில் தான் மறைந்தாங்க. அவங்களுடைய 90வது அகவை முடிஞ்ச பிறகு மறைந்தாங்க. தடங்கண்ணி அக்கா முன்பே மறைஞ்சிட்டாங்க. நாளைக்கு தான் தடங்கண்ணி அக்கா மறைந்த நாள் வருது. இந்த திங்கள், அக்டோபர் திங்கள் இருக்குது பாருங்க, இது எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமானவங்க எல்லாம் இந்த அக்டோபர் திங்களில் தான் பிறந்திருக்கிறாங்க. அக்கா 17ஆம் நாள், அதாவது ஆங்கில ஆண்டு அடிப்படையில் 17ஆம் நாள் அவங்க பிறந்தாங்க. அக்கா எப்படி எனக்கு பேசவே சொற்கள் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அன்போட ஒரு வடிவம். அவங்க என்னை எப்போவுமே, அதாவது அங்கே இந்த லாசப்பட்ட அடிவாரம்னு கிண்டல் பண்ணுவோம். திருப்பதி அடிவாரம் மாதிரி அந்த லாசப்பட்ட அடிவாரத்தில் ஆதிரை மகளிர் பள்ளி இருந்தபோது என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க. ஆமாம், பெண்கள் மாணவிகளுக்கு பேச வச்சாங்க. அப்புறம் இங்கே அது என்னது சட்டுன்னு மறந்துட்டேன். அந்த வில்லியனூருக்கு முன்னால் அரும்பார்த்தபுரம், அங்கே அவங்க தலைமை ஆசிரியர் இருந்தபோது கூப்பிட்டு பேச வச்சாங்க. அப்புறம் எக்கோல் ஆங்கில கூப்பிட்டு அழைச்சி பேச வச்சாங்க. அக்காவுக்காக நான் நிறைய செய்திருக்கிறேன். தங்கப்பா ஐயா எங்களுக்கு எனக்கு மிக நெருக்கமாக இருந்தாலும் அக்கா இன்னும் என்னுடைய உள்ளத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தாங்க. பல செய்திகள் சொல்லுவாங்க எனக்கு. அதாவது தங்கப்பா ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு கொஞ்சம் மரியாதையாக, அதாவது மதிப்பு கொடுத்து கொஞ்சம் விலகல் இருந்தது. ஆனால் அக்கா கிட்ட அப்படி இல்லை, தம்பி அப்படின்னே நினைப்பாங்க. இறுதி காலத்தில் கூட அதோ பாரு அங்கே அந்த இசை கேட்குது இல்லை அப்படின்னா அவர் தங்கப்பா ஐயா நின்று பார்ப்பாரு, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமாக்கா கேட்குது, அது என்ன நகுமோமுவா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அது இப்போ இந்த சில ராகம், ஆரம்பி ராகம், கேதார கவுளை, இதெல்லாம் இது மாதிரி கேட்குது பற்றியானா, ஆமாம் கேட்குதுமே, எனக்கும் கேட்கும். அதான் வேடிக்கை, எனக்கும் கேட்கும், நல்லா கேட்கும். அதாவது அவங்க அவ்வளவு ஒரு என்ன சொல்லுவேன்னே எனக்கு புரியல. அவங்க தலைமை ஆசிரியருங்கிற அடிப்படையில் என்னுடைய உறவினர் உடற்பயிற்சி ஆசிரியர்,
பிரேமான பேர். அவங்க என்னுடைய துணைவியாருடைய சின்னம்மாவுடைய மக. அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட தான் அவங்க பணிபுரிந்தாங்க. தலைமை ஆசிரியை அப்படின்னு அந்த நாட்காலிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கடமை உணர்வு எல்லாம் அதில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல் அந்த லாசப்பேட்டையில் ஆதிரை மேல்நிலை, அது ஆதிரை மகளிர் பள்ளி இருக்குல்ல, அங்கே தான் என் மங்கையர்கரசி படித்தது. அவங்க மாணவி தான், இப்போ ஆங்கில ஆசிரியர் இருக்கு. அப்போ அந்த ஆதிரை பள்ளியினுடைய வலது பக்கம் சொல்கிறது, அதாவது இலாசப்பேட்டையினுடைய அடிவாரத்தில் இப்போ அது என்னென்னவோ கடையாக வந்துடுச்சு. அப்போ ஆதிரை, அதாவது அந்த 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 மேலேருந்து லாசப்பேட்டை அடிவாரத்தை நோக்கி நம்ம உந்தில் வந்தோம்னா வலது பக்கம் திரும்பாமல் இடது பக்கம் திரும்பாமல் நேராக போய் முட்டினோம்னா அதுதான் ஆதிரை மகளிர் பள்ளி. அப்போ அதில் தலைமை ஆசிரியராக இருந்தபோது ஒரு பெரிய சிக்கல், அதாவது வலது பக்கமாக மூங்கில் அழி போட்டிருந்தாங்க. அப்போ அந்த அழி வழியாக அந்த ஊராரெல்லாம் போய் காலை கடன் கழிப்பது வழக்கமாக இருந்தது. அப்போ இங்கே ஆறுமுக நாயகர்னு MS ஆறுமுக நாயகர்னு இருந்தார். அவர் ஈகி. அவரோட சேர்ந்து அவரோட பேசி, அவர் தான் யாருன்னா பிரெஞ்சு பேராசிரியர் நாயக்கரோட அப்பா. அவங்கெல்லாம் பேசி ஊராரோட எல்லாம் கூப்பிட்டு, அப்புறம் பத்மநாபன் மணிப்புரி பழுது நீக்குனர் அவரெல்லாம் அழைச்சி, அப்போ நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ பொறுப்பாக அவங்கெல்லாம் போய் எப்படி அதை அழிய எப்படி என்ன பண்ணுறது ஊராருக்கெல்லாம் சொல்லி, அதை அந்த வழியாக அந்த பள்ளியில் அந்த வழியாக போகாதீங்க, அதை கழிப்பிடமாக அந்த பக்கம் பயன்படுத்தாதீங்கன்னெல்லாம் அந்த அளவுக்கு மக்களுடைய வாயிலர்களையும் பயன்படுத்திக்கிட்டு அதை செப்பமாக்கினாங்க. அது அந்த பருவத்தை நான் மறக்கவே முடியாது. இந்த ஆதிரை பள்ளியை நானும் மறக்க மாட்டேன், என் மகளும் மங்கையர்கரசியும் மறக்காது. அப்போ என்னுடைய மகன் இந்த அதே ஆதிரை பள்ளிக்கு போலவே இந்த புதுப்பேட்டை பக்கத்தில் ஒரு பழைய அரசு பள்ளி, புதுப்பேட்டை பள்ளியில் அதுவும் கோலக்கார அரங்கசாமி நாயகர் கல்வி நிலைன்னு பேர், கல்வி நிறுவனம்னு அதில் பயின்றுட்டு இருந்தாங்க. அப்போ மங்கையினுடைய அப்புறம் அதெல்லாம் ரொம்ப விரிவாக போக வேண்டாம். அதாவது அங்கே மாடியில் தான் அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க அக்கா. அப்போ அவங்க கூப்பிட்டா தட்டாமல் நான் போய் ஏதாவது பல செய்திகள் சொல்கிறது. அக்காவுக்கு மேலே மிகுந்த அன்பே இருந்தது. அவங்களுடைய தமிழ் உணர்வு அதை இன்னொருத்தர்கிட்ட பார்க்க முடியாது. அக்காவை நான் இவங்க குடும்பத்தில் இளவே நெல் இன்னிசை மின்னல் வடிவத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன சொல்கிறது, வேற எப்படி நான் சொல்ல முடியும். அப்போ இயற்கையாக நாங்கள் கலந்துருக்கிறோம், அந்த வானகத்தோடு நான் கலந்துருக்கிறேன். அதில் என்னுடைய அடையாளமாக இந்த பேச்சை நான் இங்கே பதிவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தரங்கண்ணி அக்கா எனக்குள்ளேயே கலந்துட்டாங்க, அதாவது என் உள்ளத்தில் கலந்துருக்கிறாங்க. இனியும் நான் பேசுறேன்னா பொய்யா போயிடும், புனைவாக போயிடும். புல்லென்னும் நட்பு புனையனும் புல்லென்னும் நட்புன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த பாசமும் அப்படித்தான். இதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மின்னல், இசை, இலா இவங்களுக்கெல்லாம் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் அக்காவை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம். இயற்கை உன்னை அழைக்கவில்லையா? இயற்கை உன்னை அழைக்கவில்லையா தம்பி? இயற்கை உன்னை அழைக்கவில்லையா? இயற்கை உன்னை அழைக்கவில்லையா தம்பி? இயற்கை உன்னை அழைக்கவில்லையா? மயக்கமிகு கொள்கைகளில் மகிழ்ச்சி தேடி உழல்கின்றாய், மயக்கமிகு கொள்கைகளில் மகிழ்ச்சி தேடி உழல்கின்றாய். இயற்கை உன்னை அழைக்கவில்லையா தம்பி? இயற்கை உன்னை அழைக்கவில்லையா? செயற்கையான பாகுபாடு, தெளிவில்லாத உள்ளமேடு, செயற்கையான பாகுபாடு, தெளிவில்லாத உள்ளமேடு, செயற்கையான பாகுபாடு, தெளிவில்லாத உள்ளமேடு. மயற்கொம்பு தேடுதல் போல் தம்பி, நீ முட்டுகிறாய் எதையோ நம்பி. மயற்கொம்பு தேடுதல் போல் தம்பி, நீ முட்டுகிறாய்
ஏழு வண்ண மலர் சிரிப்பால் இழைக்க அன்னை உனை அழைப்பால் ஏழு வண்ண மலர் சிரிப்பால் இயற்கை அன்னை உனை அழைப்பால் ஏழு வண்ண மலர் சிரிப்பால் இயற்கை அன்னை உனை அழைப்பால் வீழருவி சாரல் கமல் தென்றல் நின்றே விருந்தினிய பன்னிசைப்பால் நன்றே வீழருவி சாரல் கமல் தென்றல் நின்றே விருந்தினிய பன்னிசைப்பால் நன்றே காணுகின்ற சோலை எல்லாம் கவிதைகளும் அவள் குடிலாம் காணுகின்ற சோலை எல்லாம் கவிதைகளும் அவள் குடிலாம் காணுகின்ற சோலை எல்லாம் கவிதைகளும் அவள் குடிலாம் சேனுயர்ந்த குன்றமடர் காடு அவள் சிலம்பொழிக்கும் பூக்கள் மணி கூடு சேனுயர்ந்த குன்றமடர் காடு அவள் சிலம்பொழிக்கும் பூக்கள் மணி கூடு இயற்கை உன்னை அழைக்கவில்லையா தம்பி இயற்கை உன்னை அழைக்கவில்லையா இயற்கை உன்னை அழைக்கவில்லையா தம்பி இயற்கை உன்னை அழைக்கவில்லையா வணக்கம். என்னோட பேர் யாழினி. எங்கள் தங்கம் பாட்டியோட பிறந்த நாளை முன்னிட்டு தாத்தா எழுதிய ஒரு குழந்தை பாடலை இப்போ நான் பாட போகிறேன். சின்ன பாப்பா வாராயாய் தண்ணீர் முள்ள வாராயாய் சின்ன பாப்பா வாராயாய் தண்ணீர் முள்ள வாராயாய் கண்ணம்மா தோட்டத்திலே களை பறிக்க 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 வாராயாய் சின்ன தம்பி வாராயாய் சேரு மிதிக்க வாராயாய் சின்ன தம்பி வாராயாய் சேரு மிதிக்க வாராயாய் நல்லம்மா கழனியிலே நாற்று நட 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 வாராயாய். நன்றி. நாம் அறிவோம் இதை நன்றாயறிவோம் 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 அன்பே உயிர் நெஞ்சினில் அருளே உயிர் வாழ்வினில் நலம் மேவுதல் சீர்தர அன்பே உயிர் நெஞ்சினில் அருளே உயிர் வாழ்வினில் நலம் மேவுதல் சீர்தர நாம் அறிவோம் இதை நன்றாயறிவோம் நாம் அறிவோம் இதை நன்றாயறிவோம் மக்களின் துயர் நீங்க வருவீர் மனமதில் ஈரம் பரிவினும் குணமும் பெருகிட முனைவீர் பெருங்கும் இன்பம் தோள் கொண்டு தழுவுக நீங்கிடும் துன்பம் மக்களின் துயர் நீங்க வருவீர் மனமதில் ஈரம் பரிவினும் குணமும் பெருகிட முனைவீர் பெருங்கும் இன்பம் தோள்
தோம் தோம் தரிக்கிட தரிக்கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரிக்கிட தரிக்கிட கிட தோம் விளங்கும் ஒளிமிகு பொன்முளம் கொள்வோம் வேட்கை இருள்தனை ஓட்டியே வாழ்வோம் விளங்கும் ஒளிமிகு பொன்முளம் கொள்வோம் வேட்கை இருள்தனை ஓட்டியே வாழ்வோம் முற்றும் ஒழுங்கினை நிறுவிட விரைவோம் வாரீரினை வீர் வாழ்வே யாம் நாம் புரிவோம் இதை நன்றாய் அறிவோம் இதை நன்றாய் அறிவோம் இதை நன்றாய் அறிவோம் இதை நன்றாய் அறிவோம். ஆயிரத்தி 1959 ஆண்டு திருமலைராயன்பட்டினம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக அந்த பெருந்தகை மகாம் மாலே தங்கப்பா எனக்கு வகுப்பு ஆசிரியராக வந்து சேர்ந்தார். அவர் முதலாக வேலைக்கு படித்த பிறகு வந்து சேர்ந்த இடம் அது. நாங்கள் முதலாக பிரெஞ்சில் படித்து கொண்டிருந்த நாங்கள் ஆங்கில வழி கல்விக்கு வந்து அதற்கு எங்களுக்கு ஆங்கில வழி ஆசிரியராக திருவாளர் மாலே தங்கப்பா ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து சேர்ந்தார். அவர்கள் வரும்பொழுது நாங்கள் மாணவர்கள் எல்லாம் வளர்ந்த மாணவர்களாக இருந்தோம். எங்களை விட ஒரு 2-3 வயது கூட ஆனவராட்டம் மாணவராகட்டமே அவர் இருந்தார். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வித்தியாசம் இருந்தது. அந்த காலத்திலே சிறந்த படிப்பாளியாகி ராஜாஜி கையால் அவார்டு வாங்கிய அந்த மாலே தங்கப்பா சார் எங்களுக்கு ஆங்கில ஆசிரியராக தான் வந்தார். இப்போ அவர் பெரிய தமிழ் அறிஞராக, நூலாசிரியராக, சாகித்ய அகாடமி விருது வாங்கினவராக, சிறந்த தலைமை ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டவராக இருந்தார். பிறகுதான் அவர் முதலாக இந்த 1959 ஆண்டு இடைவெளியில் இந்த அரையாண்டு லீவுக்காக விடுமுறைக்காக அவர் ஊராகிய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரத்துக்கு அருகில் உள்ள அவருடைய கிராமத்துக்கு சென்று திரும்பி ஒரு வாரம் சென்று வரும்போது ரொம்ப சிறப்பாக செழிப்பாக பார்க்க ஒரு விதமான அன்போடு வந்திருந்து எங்களை எல்லாம் பழகின்றார். நாங்கள் எல்லாம் ஒரு 5 மாணவர்கள் ஆதியிலிருந்து அவருடனேயே இருந்தோம். அது யார் என்றால் ஃபக்கீர்சாமி ஆகிய நான், சாமிநாதன் என்ற என் நண்பன், அருணகிரி என்ற என் நண்பன், லியோ பெரியநாயகம் என்ற எனது நண்பன், சிவசண்முகம் என்ற நண்பனும் இருப்போம். எப்பொழுதும் அவரோடே இருப்போம். எங்களுக்கு இயற்கை கல்வியை போதித்தார், ஒழுக்கத்தை போதித்தார், நண்பனாகவே இருந்தார். எங்கு சென்றாலும் எங்களை அழைத்து கொண்டிருந்தார். நல்ல காரியங்களே போதித்தார். நல்ல ஆங்கில டீச்சராக தான் இருந்தார். அப்பொழுதுதான் அவர் விசாலாட்சி என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த திருமணத்திற்கு எங்களுக்கு யாருக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் திருமணம் ஆகிவிட்டது என்று ஒரு நாள் வந்து சொன்னார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. அப்படி திருமணம் ஆகிவிட்டால் எங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுங்க ஐயா, விருந்தளியுங்கள் என்றோம். அதனால் நாளைக்கு வாருங்கள் 5 பேருக்கும் நான் தனியாக விருந்து வைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதுபோல் நாங்கள் நண்பர்கள் 5 பேரும் அங்கே போய் அவர் வீட்டில் தங்கியிருக்கும் போது எப்போதும் அவரோடே இருப்போம். அவர்களுக்கு ஸ்வீட் காரம் காஃபி கொடுத்தார். ஸ்வீட்டு என்ன தெரியுமா கொடுத்தார்? சீனி. காரம் என்ன கொடுத்தார்? ஒரு மிளகா, பட்டை மிளகா. காப்பி என்ன கொடுத்தார்? வெந்நீர் கொடுத்தார். இது 3 கொடுத்து எங்களை மகிழ்ச்சி செய்தார். அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர், இயற்கையை நேசிக்கிறோம். அவருடைய மனைவியார் ஒரு வருடங்கள் சென்று அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் அவர்கள் முதல் பார்த்தோம். அவர் மனைவியாரும் நல்ல ஞானம் உள்ளவர், நல்ல ஆசிரியர்,
அவருக்கும் புதுவை மாநிலத்திலேயே வேலை கிடைத்தது. அவர் சிறந்த ஆசிரியராக இருந்தார். பிறகு தலைமை ஆசிரியராக இருந்தார். புதுவையில் அவருக்கு பல இடங்களில் நல்ல ஆசிரியர் என்ற பெயர் கிடைத்தது. இறுதியில் அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. ஜனாதிபதியாகிய யாருன்னா ஜாகிர் ஹுசேன் கையால் ஜனாதிபதி விருதை அவர் முதலில் பெற்றார். அவர் பல கலைகளிலும் வல்லவர். அவர் ஆங்கிலம் தமிழ் இரண்டுமே போதித்தார். அவரிடம் பல மாணவிகள் கல்வி கற்று தலை சிறந்து விளங்கினார்கள். அதோடு இல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் அவர் புதுவை மாநிலத்தின் ஒரு பகுதியாகிய காரைக்காலுக்கு மாற்றிக்கொண்டு வந்தார். காரைக்காலில் உள்ள சேத்தூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியேற்றி ரொம்ப பிற்பட்டு இருந்த அந்த பள்ளியை முன்னேற்றம் செய்து மாணவர்களுக்கெல்லாம் பல வழிகள் எல்லாம் செய்து சிறந்த ஆசிரியர்கள் எல்லாம் பல இடத்திலிருந்து வரவழைத்து சிறந்த பள்ளியாக ஆக்கி அங்கும் நல்ல பேர் பெற்றார். அப்பொழுது இருக்கும்பொழுதெல்லாம் காரைக்காலில் உள்ள முருகராமன் அவர்கள் எங்கள் வீட்டில் தான் அவர்கள் தங்கியிருப்பார்கள். எங்களோடு தான் பழகுவார்கள். அவருடைய இனிமையான பேச்சு, அன்பான பேச்சு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனதை உருக்கும். எனது மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு இல்லாமல் மனைவி சமைக்கிற சாப்பாட்டை அவங்க ரொம்ப நன்றாக ருசித்து சாப்பிட்டார். குறிப்பாக கருவேப்பிள்ளை துவையும் மிளகாப்பொடி துவையும் அவங்களுக்கு எப்போதும் பிடிக்கும். அவர் செஞ்சு வைப்பார்கள். என் மனைவியார் விரும்பி சாப்பிடுவார். எங்கள் குழந்தைகள் எல்லாம் அன்போடு அரவணைப்பார். பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு இயற்கையெல்லாம் காமிப்பார். அப்பேற்பட்ட அந்த அம்மையார் திரும்ப இங்கிருந்து மாற்றலாகி தன் கணவர் இருந்த இடத்துக்கே போய்விட்டார். அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை அவர் இறைவனை பாகம் பிரியால் என்றே சொல்வார்கள். கணவனை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய, அப்படி ஒன்றாவே இருக்கக்கூடிய, ஒரே கருத்தில் இருக்கக்கூடிய பாகம் பிரியால் என்றே அவர்களை அனுப்புகிறார். அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம். அவர் குழந்தை விண்மீன் என்ற பெண் ஆசிரியராக இருக்கிறார். அவருடைய மகன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் பெரிய பேராசிரியராக இருக்கிறார். இன்னும் விண்மின் பாண்டியன் என்ற ஒரு பையன் வெளியூரில் இருக்கிறார். அவர் மகளும் வெளியூரில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீடூழி வாழ்க என்று சொல்லி இறைவனை வேண்டி மகிழ்ந்து செய்தியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னிடத்தில் உண்மையை சொல்லிவிட்டார். ஏன்னா நான் சாகித்ய அகாடமி பற்றி சொன்னால் நான் வரமாட்டேன் என்று தெரியும் அவருக்கு. அதனால் எனக்கு 70ஆம் ஆண்டு நிறைவு விழா என்று சொன்னதுனால அவருக்கு ஒரு நிறைவு வாழ்த்தை நான் எழுதி வந்திருக்கிறேன். அப்புறம் இந்த சால்வையை அவருக்கு நான் போர்த்து போகிறேன். அதற்கு முன்பு பொதுவாக சில சொற்களை, எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த உலகத்தில் மிக இன்றியமையாத என்னென்னா மனிதர்களிடத்தில் நல்ல உறவு. அதுதான், வேறு எதுவும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. ஒருவருக்கு ஒருவர் அன்பான உறவு இருந்தாலொழிய இந்த உலகத்தில் எந்த வகையும் மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த அன்பை இளமை காலத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து என்னுடைய மாணவர்களோடு வந்திருக்கிறேன். நான் திருமலைராயன்பட்டினத்தில் 1959ஆம் ஆண்டு நான் ஆசிரியராக வந்த பொழுது இந்த நம்முடைய கணபதி இருக்கிறாரு, அந்த கணபதியுடைய வீட்டின் ஒரு பகுதியில் நான் குடியிருந்தேன். அப்புறம் நம்முடைய சண்முக சுந்தரம் என்ற ஒரு மாணவன், அவருடைய உணவு விடுதியிலே நான் அங்கே சாப்பிட்டு எனக்கு உணவு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் என்ன பண்ணேன், நானே சமையல் செய்து, நான் தனியாக இருந்தேன், நானே சமையல் செய்து சாப்பிடுவதற்காக இருக்கும் பொழுது நம்முடைய பக்கிரிசாமி, அருணகிரி, சாமிநாதன் 3 பேரும் வருவார்கள். எனக்கு பால் வாங்கி கொடுப்பார்கள், காய்கறி வாங்கி கொண்டு வருவார்கள், சிறு வெற்றி எப்பொழுதும் சிரிப்பு விளையாட்டுமாக. பிறகு இன்னும் எல்லா மாணவர்கள் வரும்போது நாங்கள்லாம் மிதிவண்டி எடுத்துக்கூட்டு என்ன திருமர்கள் எங்கெல்லாம் போய் திரைப்படத்துக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் சுற்றி கொண்டிருப்போம். அதாவது கல்வி என்பது மகிழ்ச்சியை ஊட்டுவதாக இருக்க வேண்டும். அதுவும் வர பாடங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லோரும் நன்றாக பழக வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேண வேண்டும், இயற்கையோடு இருக்க வேண்டும். இளமை காலத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது தொடர்ந்து
அந்த 1959 எப்பொழுது தொடங்கிடுமோ அதிலிருந்து தொடர்ந்து எனக்கு நட்பு முறையில் நம் பக்கீர்சாமி புதுவையில் என்னன்னா சாமிநாதன் அருணகிரி 3 பேரை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பேன். சிவசண்முகத்தை இடையிடையே பார்ப்பேன். பலரை நான் இப்பொழுதுதான் குசலாம்பழம் இங்கே பார்த்துருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் பலரை இங்கே இந்த ராமதாஸை இப்பொழுது பார்க்கிறேன். எல்லோரையும் ரகுநாதன் இடையை முறை பார்த்துருக்கேன். பலரை எனக்கு எப்பொழுதும் மாணவர்களோடு அல்லது நண்பர்களோடு இருப்பதான் ஒரு மகிழ்ச்சி. நம்ம சண்முகம் அவர்கள் சொன்னார்கள், நட்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஷேக்ஸ்பியர் அதான் சொல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இன் கான்ஸ்டன்ட் ரிப்பேர் என்பார். இப்போ நட்பை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற வகையிலே இவ்வளோ ஒரு இனிமையான ஒரு மகிழ்ச்சியான கூட்டத்திலே பேசுவதற்கும் உங்களோடு கலந்து கொள்வதற்கும் மிக வாய்ப்பு கிடைத்த அந்த பக்கீர்சாமி அவர் மிகுந்த அன்பு உள்ளம் படைத்தவர். எல்லோரையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளம் படைத்தவர். எனக்கு பல வகையில் அவர் உதவி இருக்கின்றார். எல்லா வகையிலும் மிகுந்த அவங்க குடும்பம், என்னுடைய மனைவி இங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்தபொழுது செல்லூரில் இருந்த பொழுது மனைவிக்கும் அவர் மிக பல வகையில் உதவி செய்திருக்கின்றார். எங்கள் ஒரே குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் அவருடைய இந்த பிறந்த நாள் விழாவை இங்கே கொண்டாடுவதில் நாம் மிகுந்த சாகித்ய அகாடமி நான் அதை பெரிதாக நினைப்பதில்லை. நண்பர்களாம் சொல்வார்கள், அது இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் நான் வரமாட்டேன். அதனால் அவர் தம்முடைய பிறந்த நாளை. எனவே எல்லோருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான இந்த சூழலில் அவருக்கு என்னுடைய என்னுடைய வாழ்த்தை நான் படித்து வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம். படம் பார்த்து பார்த்து படித்ததெல்லாம் போதும், படம் பார்த்து பார்த்து படித்ததெல்லாம் போதும், உடம்பு நோக வெயிலில் உழைப்பவரை பார்ப்போம், உடம்பு நோக வெயிலில் உழைப்பவரை பார்ப்போம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம். கூழை கொஞ்சம் குடித்து கொழுகலப்பை பிடிப்பார், கூழை கொஞ்சம் குடித்து கொழுகலப்பை பிடிப்பார், பாழும் புதர் நிலமும் பண்படுத்தி தருவார், பாழும் புதர் நிலமும் பண்படுத்தி தருவார், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம். சேற்றில் தழை மிதிப்பார் சேர்ந்த களை பறிப்பார், சேற்றில் தழை மிதிப்பார் சேர்ந்த களை பறிப்பார், நாற்று நடும் அழகை நாமும் கொஞ்சம் பார்ப்போம், நாற்று நடும் அழகை நாமும் கொஞ்சம் பார்ப்போம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், ஏறும் காளை மாடும் இருக்கும் பக்கம் போவோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம். கொழு கொழுத்து நாமும் குந்துவதை விட்டே, கொழு கொழுத்து நாமும் குந்துவதை விட்டே, உழுது பயிர் செய்யும் உழைப்பில் பங்கு கொள்வோம், உழுது பயிர் செய்யும் உழைப்பில் பங்கு கொள்வோம், வாருங்கடா வாங்க வயலு பக்கம் போவோம், ஏறும்
அமெரிக்காவின் ஜார்ஜியா நாட்டிலே அட்லாண்டா நகரத்தில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் உலக அளவிலான இசையரங்கில் தந்தையாரின் ஒரு குழந்தை பாடல் பாடப்பட்ட காட்சியைத்தான் தற்போது கண்டோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பதற்கிணங்க என் தந்தையாரின் பாடல் அங்கே அரங்கேற காரணமாக அமைந்தவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி கோ தென்றல் அவர்கள். இவர் அட்லாண்டாவிலேயே பிறந்து தன் தாயார் திருமதி ரேணுகாவுடன் அங்கேயே வாழ்ந்து வந்தாலும் தமிழை மறவாமல் வளர்த்து வருபவர். எங்கள் பெற்றோரிடம் ஆழ்ந்த அன்பு கொண்ட சத்தியமங்கலம் பாவலர் செல்வமணி அக்காவும் அறிஞர் ராமகிருஷ்ணன் அண்ணனும் கோவை இந்திரா அக்காவும் தந்தையாரின் குழந்தை பாடல்களை தம் குடும்ப குழந்தைகளுக்கெல்லாம் ஆர்வமுடன் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அவர்களின் அண்ணன் மகள் தென்றலும் அவர்கள் வழி அப்பாடல்களை பெற்று கற்றுக்கொண்டு தான் இணைந்திருக்கும் இசைக்குழுவின் வேற்றுமொழி கலைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இத்துணை சிறப்பை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் பாவலர் செல்வமணி அக்கா குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அன்புடன் தாமின்னல்.